Heavenly Father, we come before you this morning. பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய அருகிலே நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, we ask, Lord, your Spirit continue to teach us your word and also encourage us in our prayer. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வழிநடத்துது. அது மாத்திரம் அல்ல, எங்களை விசேஷமாக ஒருங்கிணைந்து எங்களை ஆஸ்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். We pray that continually, Lord, you remind us of your words, that we're able to grow your church, to nurture the disciple of Jesus Christ through your holy words. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா விதத்திலும் ஞாபகப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, நாங்கள் சபை ஊழியர்களாக மக்களாக ஒருங்கிணைந்து இந்த ஊழியத்தில் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்யும். Therefore, we commit this time into your hands. In the name of Jesus, Lord, we pray. இந்த காலவெளியில் இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்புடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. I have left some of the message a few weeks ago and finished. So this morning I'm going to continue to touch on this topic called discernment in prayer. கடந்த நாட்களிலே ஒரு சில முக்கியமான பாடங்களை நான் நிறுத்தியிருந்தேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து அதை குறித்து நான் பேசப் போகிறேன். அதை குறித்து என்னென்ன பேசப் போகிறேன், ஜெபத்தில் பகுத்தறியக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் வல்லமையை குறித்து இன்றைக்கு காலைவெளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். The message about this, the topic of this message, it has to do with listening, testing, and discerning in the prayer. அது மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன சொன்னாக்கா, உணர்ச்சிகள் ஏமாற்றம் அல்லது அதை குறித்து ஒரு காரியங்களை பகுத்தறிந்து அறிந்து கொள்கிறதான ஒரு விஷயங்களை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். If we're going to pray just according to what we want, I don't think this message is very much helping you. But this is not the way we pray. நாம் நினைக்கிற போல நான் இப்படியாக ஜெபிப்பேன், இப்படியாக என் சொந்த சுயநலமாய் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பாடம் பொருந்தாது. But if we want to work with the Holy Spirit, cooperate with the Holy Spirit, and work along with the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரிசுத்த ஆவியான உணர்த்துதலோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். then this message will be an important message for every intercessors, pastors, watchmen who want to see the kingdom of God come to this earth, the will of God to be done on this earth. இப்படிப்பட்ட ஒரு ஊழியர் யாருக்கு பொருந்துன்னு சொன்னா, ஊழியக்காரர்களுக்காக, சுவிசேஷ பணி செய்வர்களுக்காக, ஆண்டவரோட மன்றாட்டு ஜெபத்து நிமித்தமாக ஜெபிக்கிற யுத்த வீரர்களுக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த ஜெபம் என்பது சரியான விதத்தில் பொருந்திவிடும். Because in our prayer is not only the voice of God, but sometimes our own voice and also the voice of the enemy can distract us. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் மாத்திரம் பேசக்கூடிய விஷயம் நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் மாத்திரம் நம்மோட பேசுவது கிடையாது. இல்லை, நம்மை வழிவிலகி ஓடச் செய்கிற இந்த பிசாசு கூட சில வேளையில நம்முடைய செவிகளில இப்படியாக பேசுவது உண்டு. So therefore, a life of prayer, discernment is essential into walking with God. அது மாத்திரம் ஜெப வாழ்க்கையில தேவனோடு நடப்பதற்கும் பகுத்தறிதல் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. We just do a little bit short revisions what we have left last time. கடைசி நாட்களிலே நாம் எந்த விட்டோமோ அதை மீண்டும் ஒரு விசை நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த பாடங்களை என்ன கற்றோம் என்பதை நம்ம ஒரு சிறிய ஒரு நேரம் பார்ப்போம். So I will just go through the main headline until the part we left behind. முக்கியமான பாடங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம விட்டுருக்கிறோம். அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாத உங்களை எச்சரிக்கிறேன். So the first one is discerning the source of the spirit, whether the voice or the spirit, whether it's from God or from man or even from the enemy. ஆவின் மூலமாக பகுத்தறிதல், அது தேவனிடத்தில் இருந்து வந்ததா, மனிதத்தில் இருந்ததா, அல்லது சத்துருவில் இருந்ததா என்ற ஒரு பகுத்தறியக்கூடிய விதத்துல யாரிடத்துல இருந்து இந்த வார்த்தை வருகிறது சொல்லி ஒரு சின்ன ஒரு அலசலை பார்க்கிறோம். I don't know whether it's a very difficult job for you. இது உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். But if we want to be walking in the spirit, discernment has to take place. நீங்கள் உண்மையாகவே ஆவி நிமித்தமாக நீங்கள் நடத்தப்பட விடுவீர்கள் என்று சொன்னால் இந்த
பகுத்தறிதல் உங்களுக்கு எளிமையாகவே புரிந்துவிடும். Don't just take whatever people pray, don't just take whatever impression come to your mind. You have to ask whether it's from God, from our own self, or for impression of others, or even from Satan, our enemy. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இந்த ஜெபமானது இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் மூலமா வருகிறதா? இல்லை ஆண்டவரிடமிருந்து தான் இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கிறதா? இல்ல வேறு யாரோ பேசினதை நாம் கேட்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து அறிந்து, இது எங்கிருந்து வருகிறது என்பதை பகுத்தறிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. Then the second one is discerning the content of the revelation. The impression you have, the prayer people offer, does it align with the scripture? 2வதாக வெளிப்பாட்டின் உள்ளடக்கத்தை பகுத்தறிதல். அது வேதத்துடன் ஒத்திருக்கிறதா என்பதை சற்று கவனித்து அதன்படி நாம் ஏற்றுக்கொள்வது. And this is very important. If things, no matter how sincere, if not aligned with the scripture, then we can dismiss it. உண்மையாக சொல்லப்போனால் இது ஆவிக்குரிய வேதத்திலிருந்து வரவில்லைன்னு சொன்னா இது உண்மையாகவே ஒரு கடினமான விஷயமா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அது சத்திய வேதத்திலிருந்து நமக்கு வரவேண்டியதாக இருக்க வேண்டும். Number 3 is discerning motives and fruits. Spiritual matters are not judged by appearance. 3வதாக பார்க்கும் பொழுது உள்ளார்ந்த நோக்கங்களையும் கனியையும் பகுத்தறிதல். ஆன்மீக விஷயங்கள் வெளிப்படையான தோற்றத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. Things can look very genuine, very passionate, but check their motive, why they do so. Check whether it is bear good fruits or it's just something slogan, shouting, excitement, but at the end, nothing has been followed up. இந்த கனிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு பிரயோஜனம் இருக்கிறதா இல்லை பிரயோஜனமற்றதா இருக்கிறதா, இது நம்முடைய ஊழியத்திற்கு சரியானபடி வருமா என்பதெல்லாம் சற்று ஆராய்ந்து இவைகளிலிருந்து நலமானதை பிரித்து கொண்டு பகுத்தறிந்து நலமானதை பிரித்து கொண்டு அது முன்னேற வேண்டும். So one thing that we always need to check, the final one is the fruit. Does it glorify God? That is very straightforward. கடைசியாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் கர்த்தருடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா, உண்மையாகவே மகிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறதா என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். Every revelation, every impression, every dreams, the ultimate thing is, does it glorify God? எந்த விஷயமா இருக்கட்டும், அது நம்முடைய கடந்த காலமா இருக்கட்டும், இல்லை தரிசனங்களா இருக்கட்டும், மற்ற ஊழியத்துக்கு எந்த விஷயமா இருக்குதோ, எந்த விஷயங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறதா, தேவனுக்கு மகிமையா இருக்கிறதா என்பதை நம்ம பகுத்தறிய வேண்டும். Then number 4 is the timing and method. The right timing is still needed for the right thing still need the right time. 4வது பார்க்கும்போது காலத்தையும் முறைமையும் பகுத்தறிதல். சரியான காரியத்திற்கும் சரியான காலம் தேவை. If we rush through certain things, we spoil the revelation. Every good things require patience. இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, அதுல மும்முரமாக நம்ம தீவிரமாக செயல்படுவோம்னு சொன்னா, அது சரியான உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா பொறுமையாக அந்த காலங்களை அறிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு நமக்கு சரியாக புரிந்துவிடும். Then number 5, discerning the spirit environment. Prayers must see the spiritual atmosphere behind things. 5வதாக ஆவிக்குரிய சூழ்நிலையை பகுத்தறிதல். ஜெப நிகழ்வுகளின் பின்னுள்ள ஆன்மீக சூழலை காண வேண்டும். So we must see what is at work behind of everything. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும், எல்லாவற்றுக்கும் பின்னாடி எதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுக்கு பின்னாடியான காரியங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. So number 6, this is where we have left. 6வதாகத்தான் நம்ம பார்த்து இங்க தான் நான் நிப்பாட்டினோம். If you're not sure the message behind, you haven't heard it, you can go to the YouTube channel and there is a recording, so you can just take a revision from there. உண்மையாகவே இதனுடைய தொடர்ச்சியோ இதனுடைய காரியங்களோ இன்னும் ஆழமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்க தயவு செய்து யூடியூபுக்கு போயிட்டு இதை பாருங்கள். அங்கே அநேக விஷயங்கள், விட்டு போன விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா அது இருக்கும். So number 6, corporate accountability and testing, the final safeguard of discernment. 6வது இந்த பகுத்தறியக்கூடிய ஒரு பலன் என்ன சொன்னா, கூட்டு பொறுப்பும் சோதிப்பும் பகுத்தறின் இறுதி பாதுகாப்பாக இருக்கிறது. You might wondering
When you say revelations, God speak to me, how I still need human in the picture to safeguard that revelation. உண்மையாகவே ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின காரியங்களை வெளிப்படுத்துவாரானால், எனக்கு எந்த விதமான மனுஷன் உதவி நமக்கு தேவையில்ல. ஏன்னு சொன்னா, அவர் வெளிப்படுத்தினவர், அவரே எல்லாவற்றையும் விளக்கமாக நமக்கு புரிகிற விதத்துல அவர் நடத்துவார். I was teaching recently, the last almost nearly 8 months, teaching on the topic of Jezebel. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு பின்பாக ஜெசபேல் குறித்து ஒரு பாடங்களை ஒரு இடத்துல நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். And in that topics, I teach in Mandarin, but in that topics give us very clear understanding. No matter how strong the revelation, how passionate the revelations, the final test and the ultimate test must from the body of Christ. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். எவ்வளவு அது வல்லமையா இருக்கட்டும், அது எவ்வளவோ நீண்டதா இருக்கட்டும், ஆனா கூட அது நல்ல வெளிப்பாடுகளுக்கு அதுக்குள்ள வேணும்னு சொல்லி ஒரு பொறுமையாக நான் காத்திருந்தேன். The moment a person claims his revelation is from God and beyond testing, no, or should I say that above testings, nobody can challenge, that is very dangerous. உண்மையாகவே நாம் ஒரு விதத்துல ஆண்டவர் நிமித்தமா நாம் படும் பொழுது, அது ஈஸியாக புரிந்து கொள்வது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கும். As a church, as a body of Christ, we should not let this thing happen. No matter who says their revelations and speak of revelations, they must go through the testing of the body. உண்மையாகவே வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நம்முடைய காரியங்களை சரியான உணர்ந்து அந்த சோதனைக்குட்பட வேண்டும். சோதித்து அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When I say body, means the body of Christ, means the leadership. அதாவது சரீரம் சொல்லப்போனா தேவனுடைய சரீரம் அது வந்து முக்கியத்துவப்படுத்துகிறது அதை நடத்துகிறவர்கள் முக்கியமானவர்கள் லீடர்கள். Proverbs 11 verse 14 says that when there is no guidance and people falls, and with abundance of counselors and there is safety. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். When the body of Christ, the leadership, not necessarily just the leaders, can be leaders with others, when we come together and do discernment, you will safeguard the whole body of Christ. இங்க அநேகர் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்து நாம் அதை ஆலோசிப்போம், அந்த பாதுகாப்பா இருப்போம். அதுல எந்த விதமான குழப்பங்கள் காணப்படாது. 1 Thessalonians chapter 5 verse 19 to 21 says that do not quench the spirit, the Holy Spirit. Do not despise prophecy, but test everything, hold fast what is good. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது. 1 தெசலோனியன் 5ஆம் அதிகாரம் 19 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்கதரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். First part, let the Holy Spirit speak. Do not quench the Holy Spirit. Let prophecy release. அதாவது ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியானவரே அந்த ஒரு வெளிப்படுத்தலை கர்த்தர் வெளிப்படுத்தும். Second part, do not despise prophecy, meaning that you must know the role or the function of the prophetic spirit in the church. You must treat it with a right attitude. உங்களுடைய சபைகளில் இந்த தீர்க்கதரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏன்னா அந்த தீர்க்கதரிசனமானது சபையை கட்டும். சபையில் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நம்மோடு பேசும். Then third one, but test everything. You see, you honor the Holy Spirit, you respect the function of the prophecy, but nevertheless, I must go through a process of testing it. மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். And the last one, hold fast what is good, meaning that you still hold a very important kind of like gatekeeper, a filter. You only take what is good. If remaining unclear, just leave it. நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எதை வெளிப்படுத்துகிறீங்களோ வெளிப்படுறதோ அதுல
ஒரு நல்ல நலம் என்று தோன்றுகிற சில விஷயங்களை நீங்கள் அதை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நலமில்லாத விஷயங்களை, நலமில்லாத இது நமக்கு உதவாது, இது நலம் இருக்காதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விடுங்கள். You see, we can see from here, this thing is so powerful. It gives us a full picture of the discernment, the concept of discernment. இந்த இடத்துல பகுத்தறியக்கூடிய விஷயங்களை மிகவும் ஆழமாகவும், தெளிவாகவும் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. That how you treat the Holy Spirit, how you treat prophecy, how you treat the revelations, and how you're going to handle it. எப்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பற்றிக்கொள்வது, எப்படி வெளிப்படுத்தலை குறித்து பற்றிக்கொள்வது, எப்படி பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை குறித்து பற்றிக்கொள்வது என்ற இந்த விஷயங்களை மிகவும் தெளிவாக இந்த இடத்துல 3 விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Spiritual discernment is never individual heroism. இந்த இடத்துல ஆவிக்குரிய பகுத்தறிதல் என்பது தனிப்பட்ட விஷயத்துல அது வெளிப்படுத்தப்படக்கூடியது அல்ல. But it is a process confirmed within the community. அது எல்லாம் நம்முடைய சமூகத்துல நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த உறுதிப்பாட்டில சரியாக புரிந்து கொள்வது தான் அந்த ஒரு காரியமா இருக்கிறது. Meanings that Holy Spirit can speak through anyone, but everyone who speaks must be confirmed by everyone. இது பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாக பேசலாம், எவரை கொண்டும் அது திருவசனம் உரைக்கலாம். அதனால எவர் உரைத்தாலோ அந்த விஷயங்கள் அந்த குழுவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. We give room to everyone to practice their spiritual gift, but we also give room for everyone to take part in discerning what have been said. இதை ஆவியில புரிந்து கொள்வது என்பது நம்முடைய அறையில நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். யார் வேணுமானாலும் வெளிப்படையான ஒரு வார்த்தைகளை அவளை பேசலாம். Then God's revelation will not contradict his words, spiritual principle, or the weakness of the body. தேவனுடைய வெளிப்பாடு அவரது வார்த்தைக்கும் ஆன்மீக கொள்கைகளுக்கும் அல்லது திருச்சபையின் சாட்சிக்கும் எதிராக இருக்காது. His words, the Bible, spiritual principle. Number 3, and you and I, the body of Christ. இன்றைக்கு நீ நானும் தேவனுடைய சரீரமாக நாம் இருக்கின்றோம். And then if there is a conflict, it must be carefully tested. அந்த இடத்துல ஏதாகிலும் ஒரு தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அது நிதானிக்கப்பட வேண்டும். அது சரியானபடி புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. Do you understand that if, let's say, if a person who is matured, a mature person will not easily deceived by others. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவும், நன்றாக தேறினவர்கள் வேறு எவராலும் ஈஸியாக தோற்றுவிட முடியாது. அவருக்கு எந்த விதமான விரோதமும் ஈஸியாக எழுந்து விடாது. Yeah, one day your children go to school, when come back crying, say people take his people take his belongings away. யாராவது ஒரு வீட்டுக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு சிறுவர்கள் போயிட்டு வருவல் சொன்னாக்கா அவர் அழுது கொண்டே வருவல் சொன்னா ஒரு விஷயம் ஈஸியாக புரிந்துவிடும். அவனுக்குரியதை யாரோ எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, அதனால தான் அந்த பிள்ளை அழுதுட்டே வர்றா என்பதை நாம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். And you ask why? He say people they bluff me, they lie to me. அவங்க சொல்லுவாங்க, சில நடிச்சாங்க, எனக்கு பொய் சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க. Then you rub his head and say, okay, next time don't get deceived easily. அடுத்த என்ன சொல்ல, எந்த விதத்துல ஏமாறாத, தைரியமா இரு, உஷாரா இரு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை உச்சரிப்போம். You see, a young children is naive, so they can fall into deception. But you are adults, you can know it is a lie because you went through that process. சிறிய பிள்ளைகள் ஈஸியாக இதில் ஏமாற்றப்படுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. ஏன் சொன்னால் நீங்கள் ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். What even more in the church, if you don't train the church can be a naive children forever. அதே போலதான் சபை கூட நம்ம சரியானபடி நடத்தப்படவில்லைன்னு சொன்னால் இந்த சபை கூட சிறு பிள்ளை போல ஈஸியா எல்லாத்துக்கும் கீழே இருந்து விடும். சரியானபடி நடத்துவோமானால் அது சரியான விதத்துல இருக்கும். So corporate accountability and discernment prevent personal deviations and keep direction aligned with God's truth. கூட்டு பொறுப்பு பகுத்தறிதலும் தனிப்பட்ட வழுவலை தடுத்து தேவனுடைய சத்தியத்தோடு திசையை இணைந்து கொள்ளுகிறது. Like it or not, you will always see a lot of things has to do with this, what you call that, influence. அறிந்தோ அறியாமலோ
நீங்கள் ஒரு காரியத்தை செய்வோம். நம்ம யாராலும் ஒரு அதிகாரத்துல இந்த காரியம் நடத்தி விடலாம் என்று நாம் யோசிப்போம். Church can be influenced by people who speak smoothly, who shows passionate, who always loving and kind. சபையெல்லாம் உண்மையாகவே அநேக விஷயத்துல அது வலுப்படுத்தப்படும். எப்படி சொன்னா, யாரு தாழ்மையா பேசுறாங்களோ, பொறுமையா பேசுறாங்களோ, அன்பா பேசுறாங்களோ, அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இந்த சபையானது நல்ல ஸ்திரப்படும், பலப்படும். Not all these things are truth, but you must go through that discernment. நீங்கள் எந்த விஷயம் எப்படி இருந்தாலும், நீங்கள் அதை பகுத்து அறிந்து கொள்வது என்பது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். I want to end my message with practical practice. What can we do? நான் இந்த இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய உறுதிப்பாட்டை எப்படி நாம் நாடுவது, எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்று ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். First one, seek spiritual confirmation. Actively share what you have received with matured leaders or intercessory teams. ஆவிக்குரிய உறுதிப்பாட்டை நாடுங்கள். நீங்கள் பெற்றதை முதிர்ந்த தலைவர்களோ, பரிந்துரை குழுக்களோடோ பகிர்ந்து கொள்ளுங்கள். But for your case, you are mostly are pastors, you are top leaders in your church. குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் சபையில் இருக்கிற மூத்த ஊழியக்காரர்கள், மூத்த போதகர்களோடு இந்த விஷயங்களை நீங்கள் கலந்துரையாடுவது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். So look around. Is there any mature leaders? Is there any intercessory team? Make sure that they will share their spiritual, what they receive in the spirit. Let them share. Here, you need to listen. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் சபைகளிலே மூத்தர்களாக இருக்கலாம், இல்லை நன்றாக வசனத்தை தேறினவர்களாக இருக்கலாம். அவர்கள் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசன வசனங்கள், அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You don't need to reject it immediately, but take time, pray with them, discern their heart. Slowly you will know what actually the Holy Spirit is saying. நீங்கள் உடனடியாகவே அதை நிராகரித்து விடக்கூடாது. நீங்கள் பொறுப்போடு இருந்து, பொறுமையோடு இருந்து, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல்லி சற்று நிதானமாய் ஆலோசித்து அதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். I have leaders from other country. They ask me my advice. How should they establish their prayer team? என்னிடத்துல மற்ற பிற மாநில தேசத்தில் இருக்கிற சிலவர்கள் எப்படி நீங்கள் ஆலோசித்திருக்கிறீர்கள், எப்படி இந்த கூட்டத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள் சொல்லி நிறைய முறை என்னை குறித்து அவர்கள் கேள்வி கேட்பார்கள். My basic guidance is always, pastors, you must be in the circle of discernment. ஒன்று விஷயத்தை நான் சொல்வேன், போதகர்களாகிய நீங்கள் இவளை குறித்து நல்ல பகுத்தறிந்து அவளை உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நலம் என்று சொல்லி அநேக போதலுக்கு நான் இப்படியாக பதில் உரைப்பேன். First thing, you are the chosen leaders, and God will surely speak to you first. நான் முதலாவது சொல்லனாக்கா, நீங்கள் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களாக இருக்கிறீர்கள். கண்டிப்பா ஆண்டவர் பேசினதை நீங்கள் கண்டாய் அறிவீர்கள் என்று சொல்லுவேன். When I say God will speak to you first, doesn't mean that you will be the first one who receive the revelations, but God will surely, whether first one or second one, God will surely speak to you because you need to handle the situation. நீங்கள் முதலாவது கேட்டீங்களோ இல்லை இரண்டாவது கேட்டீங்களோ அது தெரியாது. ஆனா எதை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களால் ஆலோசித்து அப்படிப்பட்ட காரியத்துல நீங்கள் நிலைநிற்க வேண்டும். It is God who maintain the structure, you must always remember. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை ஆண்டவரே காலகட்டத்தை உருப்படுத்திப்படுகிறார், சில காரியங்களை அவரையே நடத்துகிறார். So everyone who come with authority is from God, and God will maintain and God will make sure that you can function well. யாராகிலும் ஒரு அதிகாரத்தோடு உங்களிடத்துல வருவார்களேனால் அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவரே ஏற்படுத்திக் கொள்கிறார். அவர்கள் தான் உன்னிடத்துல வந்து ஆலோசனை சொல்லவும் ஆலோசனை கேட்கவும் வருகிறார்கள். Second thing, corporate testing, especially when you make major spiritual decision of the church, you should confirm through a team prayer. இரண்டாவதாக கூட்டு சோதனை, முக்கிய ஆன்மீக வழிநடத்துதல் முழு
குழு ஜெபத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த குழுக்களோடு அந்த விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அவைகளை நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். The benefit is you won't likely make mistake because you have a team to cover you. ஏன் சிலர் எந்த விதத்துல உங்களால தவறு செய்ய முடியாது? ஏன் தவறு செய்ய முடியாதுன்னு சொன்னா, உங்களுக்கு சுற்றிலும் ஒரு குழு இருக்குது. அந்த குழு நல்ல ஆலோசனைகள் குடுக்கிறது. அதனால உங்களுக்கு தவறு செய்வது உங்களால முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். And second thing, whatever you pray, you receive, the burden and the passion will spread, were delegated to the people who pray together with you. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் எதை பாரத்தோடு, உருக்கமாக, ஆழ்ந்த சிந்தனையோடு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த குழுக்கள் மத்தியில ஆலோசிக்கப்படும். அந்த குழுக்கள் மத்தியில அது எல்லாம் விவாதமாய் எடுத்துக்கொள்ளப்படும். Number 3, when you pray together, your people surrounding you will get matured at the same time. நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களை சார்ந்து இருக்கிற ஜனங்கள், உங்களுக்கு சார்ந்து இருக்கிற அந்த குழுக்கள் அதுல தேர்ச்சி அடைவார்கள். Number 4, you can recognize their gifts. When they pray, you know who are more sensitive and who are more matured, who are more stable in your group. நீங்கள் இப்படியாக ஒரு குழுவாக நின்று ஜெபம் பண்ணும்போது, உண்மையாகவே உங்களுக்கு ஈஸியா அறிந்து கொள்ள முடியும். யாரு முதிர்ந்து இருக்கிறாங்க, யாரு அழகாக வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார்கள், யார் எந்த அளவுல தேர்ச்சி பெற்று வளர்ந்திருக்கிறார்கள் என்பதாக உங்களால ஈஸியா உங்கள் குழுக்கள் மத்தியில் இருக்கிற ஜனங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியும். Number 3, humble teachability. மூன்றாவதாக தாழ்மையோடு நாம் கற்றுக்கொள்வது. The practical practice, you need to allow your revelations to be challenged, to be refined. அது உங்கள் வெளிப்பாடு மிகவும் சோதிக்கப்படவும், அது சீரமைக்கப்படவும் அனுமதியுங்கள். It's easy to prophesy, but it's even tougher to let your prophecy go through the examinations of the body of Christ. வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது எளிமையானதா இருக்கும். அந்த வெளிப்பாடு ஆண்டவரோடு அந்த காரியம் நிறைவேறும் போது, தேவனுடைய சரீரத்தில் அது நிறைவேறும் போது, அது உங்களுக்கு மிகவும் சற்று கடினமாகவே உங்களுக்கு தோணும். But if you have people in your church who are very prophetic, who have dreams, if they can go through this process, let me congratulate you. You have found a very good vessel, very good workers, a servant of God in your church. உங்களுடைய குழுக்களில இப்படிப்பட்டதான நல்ல ஜெபிக்கிறவர்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கிறவர்கள், இவரெல்லாம் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது, யார் எப்படி சொல்றாரு, அந்த காரியம் உங்களுக்கு எப்படியா இருக்கிறது, எப்படி அது உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது, தேவையின் மத்தியில் இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா, எளிமையாக உங்களுடைய தலைவர்கள் மத்தியில் இருந்து அந்த வெளிப்பாடுகளை உங்களால ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். With love and care, love those intercessors, love those prophetic people, bring them along, let them share, correct them gently, help them, nurture it, let them grow. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல ஜெபிக்கிறவர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில தரிசனங்களை காண்கிறவர்கள், ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறவர்கள் நிச்சயமாக கனப்படுத்தி, அவளை எல்லாம் ஒருமனப்படுத்தி, அவளை ஒன்று கூட்டி, அவளை கூட்டத்தில் மத்தியில கௌரவியுங்கள். அவள் கூட்டத்தில் மத்தியில அவளுக்கு நல்லா புகழ்ந்து, அவளுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுங்கள். They will be a great spiritual asset to your pastoring work, intercessory work, evangelism work. It will be a blessing to you. அப்படியாக அவளுக்கு நல்ல விதத்துல அவளை பாராட்டி புகழ்ந்து அவளை வெளிப்படுத்தும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய சேவைகளுக்கும் அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய தரிசனங்கள், ஜெபங்கள் எல்லாம் மிக முக்கியமானதாகவே உங்களுடைய ஊழியத்துக்கு அது அமைந்துவிடும். Spiritual authority is not given to oppress others, but to guide the truth. ஆவிக்குரிய அதிகாரம் அடக்குவதற்காக அல்ல, சத்தியத்தை காக்குவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. As a pastors, we have spiritual authority, but it is not to say the power to say no to everything, but the power to say, to guide and to help what is yes, what is no. Yeah, you help people to understand the truth. ஆவிக்குரிய அதிகாரம் என்பது எல்லாத்துக்கும் இல்லை, ஆகாது, முடியாது என்று சொல்லக்கூடியமாக இருக்காமல், நிதானித்து ஆகும் என்ன பிரயோஜனம் இருக்கு, இதெல்லாம் பகுத்தறிந்து ஆராய்ந்து அந்த ஊழியத்துக்கு பிரயோஜனமானவர்கள் தான் அந்த ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். The summary, this sermon is the mark of matured prayer. பகுத்தறிதல் முதிர்ந்த ஜெபத்தின் அடையாளமா இருக்கிறது.
And it protects us from being led by emotion or even deception. அது உணர்ச்சிகளாலும் ஏமாற்றத்தாலும் வழிநடத்தப்படாமல் நம்மை காக்கிறது. Again, I say, even you are so passionate, even you cry, it doesn't verify that what you receive must be correct. நீங்க துக்கப்படலாம், வேதனைப்படலாம், இல்ல உணர்ச்சிவசப்படலாம். ஆனா எந்த விதத்திலும் அது ஏமாற்றத்தை மாத்திரம் கொண்டு வராது. அந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். With the help of others, we are in a safe zone. We are protected. மற்றவருடைய உதவி நிமித்தமாக நாம் பாதுகாப்பான வளையத்தில் இருக்கிறோம். பாதுகாப்பாக நாம் காணப்படுகிறோம். The core of this sermon is not experience, but truth. It's not enthusiasm, but the guidance of the Holy Spirit. பகுத்தறிவின் மையம் அனுபவம் அல்ல, சத்தியம், உற்சாகம் அல்ல, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல். Holy Spirit will guide us, even though Holy Spirit might excite us, but Holy Spirit, His main job is to guide us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல நம்ம சரியான பாதையில நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். Amen. When individual and the community grow together in this sermon, prayer becomes an echo of God's will. Powerful. தனி நபர்களும் சமூகமும் ஒன்றாக பகுத்தறிவில் வளரும்போது ஜெபம் தேவனுடைய சித்தத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. So let us grow the church, grow both individual and community. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட விஷயத்திலையும் குழுவாகவும் நாம் ஆண்டுக்குள்ளாக ஒரு சபையாகவும் நாம் வளர வேண்டும். Activity won't grow people much. People will come for activity and one day they are tired of activity. இந்த ஒரு சில விஷயங்களை நடத்துவதற்கு வருவார்கள். ஆனால் கூட அந்த விஷயங்களில் அதாவது ஸ்திரமா இருக்க மாட்டாங்க. ஒரு நாளாக சோர்ந்து போவார்கள். But if you help them to grow in discernment wherever they are, in workplace, at the school, whether it's at home or in the church, and even in a high position, they are well protected. பகுத்தறிவுகளின் வளரும் பொழுது அவன் வேலை செய்யட்டும், அந்த வேலை செய்கிற பணிதலாக இருக்கட்டும், அல்ல வேலையில் இருக்கட்டும், எந்த விஷயத்தில் இருந்தாலும் அந்த பகுத்தறிவு நிமித்தமாக அவர்களுக்கு நல்லபடி யோசித்து அதில் நல்ல சிரமமாக இருப்பார்கள், அதில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, give thanks to you for your words and your truth. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுடைய வார்த்தைக்காகவும் இந்த சத்தியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். Whatever we do, whatever we have received in our hearts, we want to give thanks to you. ஆண்டவரே, எது பெற்றாலும் எது நாங்கள் ஆண்டவரே உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். But help us to have a strong discernment in the body of Christ. தேவனுடைய சரீரத்தில் நாங்கள் நல்ல ஒரு ஆண்டவர் பலமுள்ள அந்த பகுத்தறிதல் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. So that Lord, we won't be misled by emotions, deceptions, neither from the enemy. ஆண்டவரே, உணர்ச்சி நிமித்தமாக ஒரு சில வழி நிமித்தமாக நாம் திசை மாறி போகாமல், விரோதி நிமித்தம் திசை மாறி போகாமல் நான் சரியான பாதையில் பிரயாணிக்க வேண்டும். We pray all this in the name of Jesus, Lord, we pray. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து விடுகிற நல்ல பிதாவே. Amen. Amen. ஆமென். ஆமென்.